அருமையான முட்டை தொக்கு முட்டை கிரேவி செய்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முட்டையை 4 எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 4 எடுத்து நீளமாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். பழுத்த தக்காளி 2, பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 எடுத்து குட்டி குட்டியாக இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து அளவாக ஊற்றினா போதும். 4லேருந்து 5 ஸ்பூன் ஊற்றினா போதும். பத்தலைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம். ஏன் இப்போ அதிகமாக வேண்டாம் அப்படின்னா, நம்ம எண்ணெய் அதிகமாக ஊற்றிட்டோம் அப்படின்னா கிரேவி இறக்கி வச்சதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் மட்டும் மேலே தெரிஞ்சு நிற்கும். அதனால இப்போ வந்து 4லேருந்து 5 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் பூண்டு 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி பேஸ்ட் வந்து நம்ம பத்தலை அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே வந்து சேர்த்து நம்ம அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விடலாம். நல்லா வந்து வதக்கி விடணும். அதுக்கு முன்னாடி வந்து சிம்மில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வதக்கணும். அதிகமாக அனல் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து தீஞ்சு போயிடும். அதனால சிம்மில் வச்சு பச்சை வாசனை போக வரைக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து வதக்கி விடலாம். அடி பிடிச்சிடும். அதனால நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை தண்ணி வந்து இல்லாமல் புழிஞ்சு நம்ம வந்து போடணும். ஏன் அப்படின்னா பெரிய வெங்காயத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். அதனால வந்து நம்ம புழிஞ்சு வந்து தண்ணி வந்து இல்லாமல் வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்ட்டு. அதனால வெங்காயம் நம்ம வந்து போடையிலே வந்து நல்லா புழிஞ்சு விட்டு தான் நம்ம போடணும். தண்ணி இல்லாமல் வந்து சேர்த்தணும். பெரிய வெங்காயம் தண்ணி விடும். நம்ம வந்து இதையே ப்ரௌன் கலராக நம்ம வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கணும். அதாவது இந்த வெங்காயம் வந்து பாதியாக சுண்டி வரும். நல்ல ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கிளறி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா விட்டுட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிக்கும், தீஞ்சு போயிடும். அதனால வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு, பாதி அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி விடலாம். இந்த ரெண்டுமே வந்து தக்காளி நல்லா வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு ரெண்டையுமே வந்து வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். விட்டோம்னா அடி பிடிச்சி போயிடும். அதனால இந்த ரெண்டுமே நல்லா வந்து சேர்ந்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு கொஞ்சம் வந்து உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதக்கையில் நம்ம உப்பையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அதாவது கம்மியானா நம்ம நார்மலாக போடுறத விட கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கிரேவியை நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து உப்பு வந்து கம்மியாக போடுறது. இப்போ இந்த உப்பையும் வெங்காய தக்காளியும் மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இந்த எண்ணெயிலேயே வந்து வதக்கி விடலாம். நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா வெங்காயமும் உப்பு நல்லா பிடிச்சிக்கும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயில் மறுபடியும் வந்து வதக்கிறது. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் முதல்ல ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிகப்பு நிறத்தை கொடுக்கும். அதுக்காக தான் வந்து முதல்ல மிளகாத்தூள் சேர்த்துறது. 1லிருந்து 1.5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து நல்லா காரமாக இருக்கும். கடையில் வாங்கின மிளகாத்தூள் தான், பேக்கெட் மிளகாத்தூள் தான், நல்லா காரமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன். இந்த மிளகாத்தூளையும் சேர்த்து நம்ம மறுபடியும் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம வந்து எண்ணெயில் வதக்கி விடலாம். வதக்கி விட்டு எண்ணெய் பத்தலாம் அப்படின்னா நம்ம இப்போ கொஞ்சம் வந்து 1 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து எண்ணெய் இருக்குது, அதனால வந்து நான் எண்ணெய் சேர்த்துல. இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துனதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதாவது பட்டை கிராம்பு பொடி. இந்த கரம் மசாலா தூள் வந்து நாங்கள் வீட்லேயே வந்து அதுவும் வந்து அரைச்சி வச்சுருக்கோம். கரம் மசாலா தூள் வந்து 1லிருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துனா போதும்.
சேர்த்து இதையும் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி விடலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கும் மட்டும் பசங்க சாப்பிடலான்ட்டு இல்லை, நம்ம டிஃபனுக்கும் சேர்த்து வந்து சாப்பிடலாம். அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இந்த கிரேவி வந்து வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம குழம்பு வைக்காமல் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் இந்த கிரேவி வச்சுட்டோம் அப்படின்னா டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கு நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது ஒன்றே போதும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம நல்லா வந்து எண்ணெயிலே எல்லாத்தையுமே வதக்கிட்டோம். அதனால கொஞ்சமாக வந்து தண்ணியை ஊற்றி நம்ம வந்து இந்த மசாலாவை கொதிக்க விடலாம். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. ஒரு கிளறி விட்டுக்கிட்டு நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். முட்டையை நம்ம ஒவ்வொன்றா இதில் போட்டுக்கலாம். இதை கிரேவியை மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முட்டையோட சேர்த்து கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த கிரேவியில் இருக்கிற காரம், மிளகாய், மசாலா எல்லாமே வந்து அந்த முட்டையில் வந்து பிடிச்சிக்கும். அதுக்காக தான் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மறுபடியும் வந்து கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு கிரேவி மறுபடியும் குறைஞ்சு நல்லா அந்த தண்ணி வந்து குறைஞ்சு ஓரளவுக்கு சுண்டி வந்துடும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொத்தமல்லி தலை வந்து நம்ம வந்து கொஞ்சம் தூவி மேலே இப்படி கிரேவி சுண்டி வந்ததுக்கப்புறம் தூவி விட்டுக்கலாம். இப்போ சூப்பரான முட்டை தொக்கு, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு.